குக் வித் கோமாளி மூலம் புகழடைந்த அஸ்வின் செம்பி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாய் படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்புல கதை கேட்கும்போது தூங்கிடுவேன்னு சொல்லி வைக்க அது பெரிய பஞ்சாயத்தை கூட்டியிருக்குது. அவரை பலரும் கடுமையா ட்ரோல் செஞ்சுட்டாங்க. இந்த நிலையில அவர் ஹாட்ஸ்பாட் 2 படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில நடந்திருக்குது. ரெட்டைவால் குருவி, ஆஃபீஸ், நினைக்க தெரிந்த மனமே உள்ளிட்ட சீரியல்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. சீரியல்கள்ல மட்டும் கவனம் செலுத்தி வந்த அவர் விஜய் டிவில ஒளிபரப்பான குக் வித் கோமாளி சீசன் 2ல கலந்துக்கிட்டாங்க. இந்த ஷோல பாப்புலர் ஆகி ஆல்பம் சாங்லையும் டான்ஸ் ஆடி பாப்புலர் ஆனாங்க. அவருக்குன்னு தனியாவே கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில என்ன சொல்ல போகிறாய் படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. கதை கேட்கும்போது அது பிடிக்கலன்னா தூங்கிடுவேன். கிட்டத்தட்ட 40 கதை கேட்டு தூங்கிட்டேன். இந்த கதையை தான் தூங்காம கேட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அவருடைய இந்த பேச்சு அவருக்கு மோசமான பின்விளைவுகளை கொடுத்தது. பலரும் அவரை கடுமையா ட்ரோல் செஞ்சாங்க. அவருக்கு ஸ்லீப்பிங் ஸ்டார்ன்ற பட்டத்தையும் சோஷியல் மீடியால கொடுத்தாங்க. தனக்கு ஏற்பட்ட இந்த மோசமான அனுபவங்களை எப்படியோ சமாளிச்ச அவர் செம்பி படத்துலயும் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அவருக்கு கிடைக்க வேண்டிய வரவேற்போ அந்த பாப்புலாரிட்டியோ கிடைக்கல. இப்போ ஹாட்ஸ்பாட் 2 படத்துல நடிச்சிருக்கிறாங்க. அஸ்வினோட பிரியா பவானி சங்கர், தர்ஷன் உள்ளிட்டோர் நடித்திருக்கும் இந்த படத்தை அடியே உள்ளிட்ட படங்களை இயக்கிய விக்னேஷ் கார்த்திக் தான் இயக்கியிருக்கிறாங்க. இந்த மாதத்துல படமானது ரிலீஸ் ஆக உள்ளது. கதை கேட்கும்போது தூங்கிடுவேன்னு சொன்ன அஸ்வின் அவர் சொன்னதையே படத்துல வசனமாவும் வச்சிருந்தாங்க. இந்த நிலையில ஹாட்ஸ்பாட் 2 படக்குழுவினர் சென்னையில வைத்து பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போ அஸ்வின் கிட்ட பத்திரிகையாளர் ஒருவர் கதை கேட்கும்போது தூங்குனீங்களா இல்ல விழிச்சிருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. அதற்கு கடுப்பான அஸ்வின், நான் உங்ககிட்ட நேர்மையா ஒரு கேள்வியை கேட்குறேன். கதை பிடிக்கலனா யாரும் தூங்குவதே இல்லையா? படம் பிடிக்கலனா தியேட்டர்ல ரசிகர்கள் தூங்க தானே செய்கிறாங்க. நான் யதார்த்தமா சொன்ன விஷயம், அதை கடந்து வந்துட்டேன். இப்பவும் அதையே வச்சு ஏன் இப்படி குத்துறீங்கன்னு கடுப்புல பதிலளிச்சாங்க. மேலும் இந்த படத்துல பணியாற்றும் போது நிறைய பேரிடம் நிறைய கற்றுக்கொண்டேன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க.